சரி, இப்போ அதே மாதிரி வெறும் வயிற்றுல யோகா பண்ணலாமா, இல்லை சாப்பிட்டு தான் யோகா பண்ணணுமா? ஆக்சுவலாக யோகா வந்து வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். அது ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆசனா ப்ராக்டிஸ் வந்து ட்விஸ்டடாக இருக்கும், பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தேவையில்லாமல் உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஜிம்லேயோ இதுலேயோ பண்ணும்போது அது கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். ஸோ யோகா பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எனர்ஜி கெயின் ஆகும். யூ வில் நாட் லூஸ் லாட் ஆஃப் எனர்ஜி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ப்ராப்பரான ப்ரீதிங்கில் ப்ராப்பரான ஆசனா பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி கெயின் ஆகும். ஸோ த ஒன்லி ஆசனா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா அது வஜ்ராசன், முட்டி போட்டு கீழே உட்காடுறது. அது மட்டும்தான் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம். எல்லா ஆசனமும் இப்போ எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு மார்னிங்கில் எழுந்திரிச்சோடனே ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு உங்களோட ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 hours பிரேக் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்து சில பேருக்கு லேட்டாக டைஜஸ்ட் ஆகும். அவங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணணும். சாந்தியா காலத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது என்ன